பொதுவாக அவங்களுடைய எண்ணங்கள் அப்படிதான் இருக்கும். ஏன்னா சம்பாத்தியம் பண்ணணும், நம்மளுடைய குடும்பத்துக்கு கொடுக்கணும், இங்க வந்து நல்லா செட்டில் ஆகணும், அப்படிதான் இருக்கும். ஆனா 2 பேருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, நாங்க ஆண்டவரை நம்பணும், கர்த்தர் நல்லவர், ஆண்டவரை நம்பணும் அப்படிங்கிற வார்த்தை. இது உண்மையிலே கேட்கறதுக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. பணி செய்யற இடத்துலையும் கடவுளை நம்பி போனாங்க அப்படி சொல்லும்போது, நம்பி வாழ்ந்தாங்க, அங்க நம்பி பணி செய்யறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காரியம். நிச்சயமாக கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதுல ஒரு படிதான் இது. அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனால ஆண்டவர் நாமும் மகிமைப்படுவதாக. இங்க தீமோத்தேயுக்கு பவுலடியார் சொல்லும்போது, இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. இடையில வாழ்க்கையில எப்படி இருக்கணும், எதிரெல்லாம் மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பொதுவாகவே சமுதாயத்துல சின்ன பிள்ளைகளா இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய பார்வை, சமுதாயத்தின் பார்வை வித்தியாசமா இருக்கு. ஒரு வயது வந்த பிறகு, அது ஏஜ் அட்டன் பண்ண பிறகு அவங்களுடைய பார்வை மதிப்பீடு எல்லாம் வேற மாதிரி தான். இது வரைக்கும் சின்ன பிள்ளை தெரியாம சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இனி அப்படி சொல்ல முடியாது. அப்படின்னா அவளும் வயசுக்கு வந்துட்டா அவளும் பெரிய பிள்ளை தானே, அவள் எப்படி பேசினா அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் நம்முடைய வார்த்தையில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். உண்மையான கிஃப்டா நம்ம பேசுகிற வார்த்தையை கூட ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னு சொன்னால் பவுலடியார் சொல்றாரு 1 கொரிந்தியர் 13 நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல யோசித்தேன், குழந்தையை போல சிந்தித்தேன். நான் புருஷனான போது அது எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படிங்கிற அந்த அடுத்த ஸ்டேஜ் நம்ம வந்துடுறோம். அந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பேச்சுகள் எல்லாம் ரொம்ப கவனமா நம்ம பேசணும். அதுல நம்ம கவனமா இருக்கணும். அதுக்கு தீமோத்தேயு சொல்லும்போது நடக்கை, வாழ்க்கையை பார்ப்பாங்க, நடக்கிறத நம்முடைய நடக்கையை பார்க்குறாங்க. எப்படி நடக்கிறோம், எப்படி வாழ்றோம், யாரோட பேசுறோம், யாரோட நட்பு வைத்திருக்கிறோம், இது எல்லாம் நமக்கு 2 கண்ணு தான் இருக்கு. ஆனா உலகத்துக்கு 10,000 கண்ணுங்க. எல்லாம் நம்மள பார்ப்பாங்க, எப்படி இருக்காங்க, எப்படி நடக்கிறாங்க. நம்மளை பத்தி நம்ம காது கூடவே மற்றவங்க பேச ஆரம்பிச்சிடும். இப்படியாக நம்முடைய வாழ்க்கை நடக்கையில நாம் மாதிரியாக இருக்கிறோம். இதுக்கு வழிகாட்டி என்ன? 119 சங்கீதம் 9 வாசிக்கிறோம். வேதம் தான் வழிகாட்டி. அவருடைய வேதம் தான் நம்முடைய பாதைகளுக்கு தீபம். அதன் வழியாக தான் நடக்கும். அப்போ வேதத்தை அனுதினமும் வாசிக்கும் போது அது நமக்கு கற்றுத் தருகிறது. எப்படி வாழணும், வாழ்க்கை முறையை, வாழ்க்கையின் வழிகாட்டியாக இந்த வேதம் இருக்கிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வேதத்திற்கு நாம் முதலிடம் கொடுக்கணும். வேதத்தை வாசிக்கணும். அதுவரைக்கும் ஆண்டவர் என்னோடு கூட என்ன பேசுகிறார், நான் எப்படி வாழணும். ஏன்னா ஏராளமான கேரக்டர்கள், மனிதர்களை பற்றி வேதாகம் நமக்கு கற்றுத் தருகிறது. பல பசுத்தவான்களை பற்றி கற்றுத் தருகிறது. இந்த வேதத்தின்படி நாம் வாசிக்கும் போது அதில் உள்ள பசுத்தவான்கள் அவருடைய வாழ்க்கை நம்மோடு கூட பேசும். ஆகியனால வேதத்தை நாம் வாசிக்கிறவர்களாக இருக்கணும். அடுத்தபடி அவர் சொல்றது, அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் எல்லாம் நீ மாதிரியா இரு அப்படின்னு சொல்றாரு. நிறைய விசுவாசிகள் வேதாந்தத்தில் இருக்கிறாங்க. ஒரே ஒரு மனிதனை மாத்திரம் 9 வைக்கிறேன், தானியேல். தானியலுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கும் போது, தானியல் புத்தகம் 1 அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் போது, அவர் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறை கைதியாக தான் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்க கொண்டு போகப்பட்ட பிற்பாடும் தன்னுடைய ஆண்டவரை மறக்கல. அந்த மகள் பெற்றோர்கள் எல்லாரும் மும்பையில் இருக்கிறாங்க. மும்பையில் இருக்கிறாங்க. அதான் நான் அவர்கிட்ட தமிழ் தெரியுமா அப்படின்னு சொல்லி நேரத்தை கேட்டோம். ஜெபப்படுது, அவர் தெரியும், எழுத படிக்க தெரியுமா. ஏன்னா சில நேரங்களில் நம்முடைய சூழ்நிலை அப்படி ஆயிடுது. தமிழ்நாட்டில் தான் உட்காந்துருப்பாங்க, தமிழ் மக்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அடுத்த இடத்துக்கு போனோடனே தமிழே மறந்துடுவாங்க. தமிழை வீட்லையும் அப்படி ஆயிரும், தமிழை பேச மாட்டாங்க. ஹிந்தி பேசுறது அந்த பிள்ளைங்களும் அதிலே தான் வரும், தமிழே தெரியாது. இப்படி சில கலாச்சாரங்கள், வாழ்க்கை முறை இருக்குது. ஆனால் தானியலுடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கும் போது, கைதியா வந்த போதும் பாபிலோன்ல இருக்கும் போதும் அவனுடைய கலாச்சாரத்தை மறக்கல, அவனுடைய பழக்க வழக்கங்களை மாற்றல, அவனுடைய தெய்வத்தையும் அவன் மாற்றிக்கிறதே. மற்ற எல்லாரும் மாத்திட்டாங்க. ஏன்னா பாபிலோன்ல இருக்கும்போது அந்த ராஜா கீழே, நேபுகாத்நேச்சார் கீழே இருக்கணும், இங்க அவருக்கு பிரியமா நடந்தா தான் நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கு, இல்லைன்னா அடிமை வாழ்க்கை தானே. ஆனா தானியேல் அப்படி நினைக்கல. அவன் தன்னுடைய தெய்வத்தை வழிபடுவதை, அவன் எப்போனா பலகணிகளை திறந்து ஜெபிக்கிற வழக்கம் இருந்தது. அதுபடி அவன் ஜெபித்து தான் வந்தான். எதிர்ப்புகள் வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, அவனை குற்றம் சாட்டினார். ஆனால் எல்லாத்துலேயும் தானியேல் கூட ஆண்டவர் இருந்தார். ஆண்டவர் இருந்தார். ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை சுத்தமாக காத்துக்கொண்டார். ஆண்டவரும் அவனை காத்துக்கொண்டார்.
அவன் மேல நிறைய பேர் குற்றம் சாட்டி சிங்கத்துடைய கவி கொத்தி போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறார்? தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்களுடைய வாயை கட்டி போட்டார் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கு. அது பிற்பாடு நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும். எங்களுடைய கவியிலிருந்து வெளியே தூக்கி போட்ட வெளியே எடுத்து விட சொன்ன பிறகு தானிய வெளியே வந்த பிறகு ராஜாவே சொல்றான், தானியோட தெய்வம் தான் உண்மையான தெய்வம், அவர் தான் ஜீவனுள்ள தெய்வம், இப்படி ரட்சிக்கத்தக்க தெய்வம் வேற யாரும் இல்லை அப்படிங்கிறான். எல்லாருக்கும் முன்பதாக நமக்குள்ள இருக்கிறத ஆண்டவரை பற்றி மற்றவங்க சாட்சி சொல்றாங்க. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெளிக்காட்ட வேண்டிய ஒரு காரியம். அருமையான மகளும் இனி வேதத்தை வாசிப்பதன் மூலமாக, இறைவனிடத்திலே தன்னை அர்ப்பணிப்பதன் மூலமாக, ஆண்டவரை தனக்குள் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக பிறர் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இருக்கிறார், கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லும் அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே வழி வேதம் தான். வேதத்தை வழிகாட்டும் போது, அதன் வழியாக நாம் நடக்கும்போது நாம் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான பெற்றோர்கள் அவர்களும் உண்மையிலே ரொம்ப பக்திக்குரியவங்க. ஏன்னா ஜீவா அவங்க என்கிட்ட ஆரம்பத்தில் இதை பேசும்போது அவங்க பல காரியங்களை பேசினாங்க. எனக்கு கடந்த ஆண்டு தான் டிவிஸ்லாம் நடத்த வந்தாங்க. அப்போதான் தெரியும் டிவிஎஸ் நடத்துனாங்க, ஒன்றும் தெரியும். இந்த பேசிக்கொண்டு இருக்கும்போது பல காரியங்கள், புதிய காரியங்கள் எல்லாம் பேசினாங்க. ஆண்டவர் எவ்வளவு கிருபை செய்திருக்கிறாரு, நடத்துறாரியா, உண்மையிலே ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் அவங்க சொன்னாங்க. ஒரு பக்தி உள்ள ஒரு குடும்பம். நம்முடைய பெற்றோருடைய வாழ்வு தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு முதல் பாடம். நம்முடைய வாழ்க்கையில தான் பிள்ளைகள் படிக்கலாம். ஏன்னா சின்ன பிள்ளைங்க ப்ரோக்ராம்ல நீங்க பார்த்துருப்பீங்க, மேல ஸ்டேஜ்ல 2 பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறா, ஒரு குட்டி குழந்தை இந்த பக்கத்துல இருந்து பார்த்துட்டு கண்ணாலே ஆடும். அதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். இது கை தூக்கி சுற்றி ஆடும்போது அதுவும் கை தூக்கி சுற்றி தான் ஆடும். யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஏன்னா பார்வை பார்க்குது, அதுதான் கற்றுக் கொடுக்கிறதான பாடம். குடும்பத்துல பெற்றோருடைய வாழ்வு தான் பிள்ளைகளுக்கு முதலாவது அது பாடமாக அமைகிறது. நாம் கிறிஸ்துக்குள் இருந்தால் அந்த பிள்ளைகளும் கிறிஸ்துக்குள்ளாக வளருவார்கள். நாம் வேதம் வாசித்தான் நம்முடைய பிள்ளைகளும் வேதம் வாசிக்கும். ஆகையினால பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் ஆசிரியர்களாக முதல்ல இருக்கிறோம், பாடமாக இருக்கிறோம், ஆசிரியர்களாக இருக்கிறோம், கற்றுக் கொடுப்போம். அருமையான மகளும் அந்த இறை பக்தியிலே வளர நாம் வாழ்த்துகிறோம். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம்.